கரம் அமர்ந்து ஆவிக்குள்ளாக்கி இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அபிஷேகம் இல்லாமல் எதையும் செய்ய முடியும், ஆனால் அபிஷேகம் இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய முடியும். இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை போல இருந்தோம், ஆண்டவர் ஒன்னாய் மாற்றினார், நரம்பை கொடுத்தார், சதை கொடுத்தார், தோலினால் மூடினார். ஆனால் அவருடைய ஆவி இல்லை. இன்னைக்கு ஆவி இல்லாதனால்தான் ஆலயத்துக்கு பாதி பேர் போவதில்லை. அந்த கர்த்தருடைய பயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனா ஒயின் ஷாப்புக்கு போகிறார்கள், சினிமா தியேட்டருக்கு போகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா கல்யாணத்துக்கு போகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை காது குத்துனா போய் காது குத்துற இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்னெல்லாம் சொல்றார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள். மாமா கோச்சிப்பாரு, மச்சான் கோச்சிப்பாரு, நாத்தனார் கோச்சிப்பாரு, மாமியார் கோச்சிப்பாங்க, எல்லாம் கோச்சிப்பாங்க. கர்த்தர் கோச்சிப்பாரு நினைச்சீங்களா? அவர் கோச்சிக்க மாட்டாரா? பாருங்க. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாளன் என்ன எதிர்பார்க்கிறாரோ மணவாட்டி அதை செய்யணும். கணவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ மனைவி செய்யணும். அப்படி செய்யலனா வாழ்க்கையில பிரச்சனைகள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லிவிட்டு நாம் வேற எங்கேயோ போயிட்டு நீதான் என் செல்லம், நீதான் என் குட்டி, நீதான் என் புட்டி, நீதான் என் பாசம், நீதான் என் நேசம் எல்லாம் சொல்லி வாழ்க்கையில ஜீரோவாய் நின்று கொண்டிருக்கிறான் அநேகர். ஆனா உண்மையுள்ள தெய்வத்தை, உண்மையாய் நேசிக்கிற தெய்வத்தை, உண்மையாய் நம்ம போஷிக்கிற தெய்வத்தை பார்ப்பதில்லை. எப்போ தெரியுமா அவர் நோக்கி பார்ப்பாரு? அந்த நீதான் என் நேசம், பாசம், அன்பு, செல்லம் எல்லாம் கைவிட்டு நிற்கும் போது அப்போதான் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அப்பயே நினச்சேன் ஏமாத்திடுவான், அப்பயே நினச்சேன் ஏமாத்திடுவா, அப்பயே அந்த அக்கா என்னை ஏமாத்தோன்னு நினச்சேன். எப்போதான் நமக்கு புத்தி தெளியும், அப்போதான் அவருடைய ஆவி உள்ளே வரும். நம்ம சின்ன வயசில் சண்டே கிளாஸ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் படம் போட்டு அதுக்குள்ள ஒரு பன்னி இருக்கும். பன்னி இருக்கும்போது ஆண்டவர் வெளியே இருப்பார் படத்தில். அங்கே திருடு, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, திருட்டு, பொறாமை, மன்னிக்காத குணம் இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் இருதயத்தை விட்டு வெளியே. இப்போ ஆண்டவர் இன்னொன்று பிக்சர் இருக்கும். இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது அந்த திருடு, பொறாமை, கெட்ட எண்ணம் இதெல்லாம் வெளியே போயிடும். இன்னைக்கு நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம், எந்த பொசிஷனில் இருக்கிறோம், அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். உங்ககிட்ட வந்து சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கு